என் இனிய நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஒரு கணித ஆசிரியர் 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். கணித பாடம் சொல்லிக் கொடுத்திருந்தார். கூட்டுறது எப்படின்னு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு மாணவனை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். நான் உன்கிட்ட 2 கோழி தரேன், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 2 தரேன், மொத்தம் உன்கிட்ட எத்தனை இருக்கும்னு கேட்டார். அவன் 5 சார் அப்படின்னா. எப்படிப்பா 5 வரும்? நல்லா பார்த்துக்கோ, 2 கோழியை உன்கிட்ட தரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 2 உன்கிட்ட தரேன், நல்லா கூட்டி சொல்லு, நிதானமா சொல்லு, அவசரப்படாத அப்படின்னு சொல்லியும் அந்த மாணவன் சொன்னாரு, மொத்தம் 5 என்கிட்ட இருக்கும் சார். ஆசிரியருக்கு கோபம் வந்துச்சு. சரிப்பா, இங்க பாரு, நல்லா கேளு, 2 ஆப்பிள் பழம் உங்ககிட்ட தரேன், சரியா? இன்னொரு 2 கொஞ்ச நேரம் கழிச்சு தரேன். மொத்தம் உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கும்? 4 ஆப்பிள் இருக்கும் சார். இப்ப சரியா சொல்றல, ஏப்பா கோழி மட்டும் நீ தப்பா சொல்ற? 2 கோழி கொடுக்குற, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 கோழி, மொத்தம் 4 தானப்பா இருக்கும், எப்படி நீ 5ன்னு சொல்ற? சார், ஏற்கனவே எங்க வீட்டுல ஒரு கோழி இருக்கு, அப்போ மொத்தம் என்கிட்ட 5 கோழி தானே சார், நீங்க 4 கொடுக்குறீங்க, 1 இருக்கும். பாருங்க பிரியமானவர்களே, அவனுடைய பார்வையில அந்த குழந்தை சொன்ன பதில் சரி. ஆனா ஆசிரியர் அவன் கிட்ட புரிய வைக்க அவனுக்கு நினைச்சது வேற விஷயம். இவர் பார்வையில இவர் சரி, இவன் பார்வையில இவன் சரி. ஆனா 2 பேருடைய பதில்களும் எதிர்பார்ப்புகளும் வேற மாதிரி இருந்துச்சு. ஆம் பிரியமானவர்களை, வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 21:2, மனுஷனுடைய யோசனைகள் வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆனா ஆண்டவரோ கர்த்தரோ இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறாராம். நம்முடைய பார்வையில நாம நினைக்கிறது சரியா இருக்கும், நம்ம வழி சரின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறார்? நம்ம இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம், இருதயத்துல என்ன சிந்திக்கிறோம் அப்படின்றத அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய இருதயம் யாராலையும் பார்க்க முடியாது, என்ன யோசிக்கிறோம்னு தெரியாது. ஆண்டவர் பார்க்கிறார். திருக்கும் கேடும் நிறைந்த இந்த இருதயத்தை மாற்ற அவரால் தான் முடியும். இந்த இருதயத்தை செம்மையான இருதயமா மாற்ற அவரால் முடியும். இந்த இருதயத்தை அங்கீகரிக்க அவர் நம்முடைய இருதயத்தை அவர் கரத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அந்த இருதயத்தை மாற்றி தூய்மையானதாய் மாற்றி செம்மையான இருதயமாய் மாற்றி அவருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய இருதயத்தை அவருடைய அன்பின் கரத்துல அர்ப்பணிப்போமா? ஆமென். God bless you all.